ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான எக்லெஸ் சாக்லேட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கேக்கு. இந்த கேக் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எக்லெஸ் கேக்குக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 250 ml கப்பில் 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப்பு டார்க் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனதாக கேக் வந்து நல்லா பொங்கி வரும். 1 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க பால் எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். சிந்தட்டிக் வினிகர் தான், ஒயிட் வினிகர். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பட்டர் மில்காக ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பட்டர் மில்க் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப்பு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் 1 கப்பு நான் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நம்ம மைதா அளந்தெடுத்து அதே 250 ml கப்பில் 1 கப்பு நான் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அப்போ தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ அவ்வளோதான். இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் கனாஷ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். 1/2 கப்பு டார்க் சாக்லேட், அதில் வந்து 1/4 கப்பு நல்லா சூடாக இருக்க விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கனாஷ் வந்து ரெடி ஆகிடும். ஸ்டவ்வோட ஃப்ளேம் பொறுத்து கூட பேக்கிங் டைமில் வித்தியாசம் வரலாம். அதனால் உங்களுக்கு கேக் பேக் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கூட வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ க்ரீம் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் நான் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரீம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கனாஷை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக்கில் இருக்க பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கை 3 லேயராக கட் பண்ணதுக்கப்புறம் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து அது மேலே வைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த கேக் பீஸை வந்து நான் அடியில் வைக்கிறேன். இப்போ இதை வந்து சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கனாஷை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாக்கோ சிப் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாக்லேட் கிரேட் பண்ணது கூட சேர்த்துக்கலாம். செகண்ட் லேயர் கேக்கு வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ளே ஃபில்லிங்காக வந்து சாக்லேட் கனாஷை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேர்ட் லேயர் கேக்கு வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கேக்கை ஃபுல்லாக க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த கேக்கை வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் வச்சு சைட்ஸ் எல்லாம் லைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்கை வந்து அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேக்குக்கு மேலே வந்து கனாஷ் ஊற்றிக்கலாம். மீதி இருக்க கனாஷை வந்து நான் லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். அதை வந்து கேக்குக்கு மேலே ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ட்ரிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பைப்பிங் பேக்கில் கனாஷை ஊற்றி கூட இந்த மாதிரி ட்ரிப்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஐசிங் நைஃப் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். 108 அப்படிங்கிற நாசில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே க்ரீம் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி பைப் பண்ணிக்கிறேன். கடைசியாக இந்த கேக்கை வந்து செர்ரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான எக்லெஸ் சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.